ஜெய் சச்சிதானந்த. உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பக்தி நிறைஞ்ச நமஸ்காரங்களை உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் சச்சிதானந்த. டிவிலையும் சத்சங்க நிகழ்ச்சிகளை நிறைய பேர் பார்க்கறாங்க. இன்னைக்கு முதல் முறையா நேரடியா சந்திக்கிறோம். ஒரு சிலர் அடாலஜ்ல வந்து ஞானம் வாங்கிட்டு போயிருக்கீங்க. நாம இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கோம். நல்ல நல்ல விஷயங்களை பேசலாம். நம்ம தாதா பகவான்னு சொல்றோம்ல, அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு போய் சேருதுல்ல. அவரு என்ன சொல்லுவாருன்னா, இந்த மனுஷ உடம்பு இருக்குல்ல, இது ஒரு விதமான ஆடை மாதிரி. நாம சொல்ற தாதா பகவான் உள்ள, அதுக்குள்ள ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் தாதா பகவான். தன்னை ஒரு ஞானம் அடைஞ்சவர் தான் எப்போதுமே அவர் சொல்லிக்குவார். நகைகள் வேலை செய்யறவங்களை எப்படி நாம ஆசாரின்னு சொல்றோமோ, அது மாதிரி ஆத்மாவை பத்தி தெரிஞ்சவங்கள நம்ம ஒரு ஞானின்னு தான் சொல்றோம். அவருக்கு, அதாவது 1958 ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நானும் ஒரு அஞ்ஞானியா தான் இருந்தேன்னு எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அகங்காரம், மானம், கோபம் எல்லா தோஷங்களும் இருந்தது. கடவுளோட அனுகிரகத்தால 1958 அந்த ஞானம் பிறந்தது. அதுல உலகத்துல நடக்கிற எல்லா உண்மைகளும் புரிஞ்சது. உலகத்தை யாரு உருவாக்குனா, ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, கர்மங்கள் எப்படி பிணைக்கப்படுது, கர்மங்களிலிருந்து எப்படி முக்தி அடைய முடியும், மோக்ஷம்னா என்ன, பரமாத்மானா என்ன, உலகத்தை உருவாக்குனது யாரு, அவினாஷி தத்துவங்கள், உலகத்துல எத்தனை விதங்கள் இருக்கு, எல்லா விதமான விஷயங்கள். அப்புறம் அது எல்லாமே அவருக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் அனுபவிச்ச அந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தரணும். அதத்தான் அக்ரம் விஞ்ஞானம்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. மோட்சத்துக்காக, ஆத்மா சாந்தி அடையறதுக்காக எல்லாரும் ஒரு வகையில ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தவம் பண்றாங்க, தியானம் பண்றாங்க, தியாகம் பண்றாங்க, பக்தர்கள் ஆயிடுறாங்க. கடுமையான சாதனைன்னு எதையாவது ஒண்ணு பண்ணி கடைசியில எப்படியாவது ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஞானிகளை பார்க்கிறோம். அப்பதான் இவங்களோட கருணையால ஆத்மா சாந்தி அடைகிறது முழுமையா நடந்து முடியுது. அதுக்கப்புறம் சாதனைகள், செஞ்ச செயல்கள் எல்லாம் விலகி போயிடும். எதுவுமே தேவைப்படாது. தவம், தியாகம், யோகம், வைராக்கியம், பக்தி எல்லாமே. இது எல்லாம் ஒரு விதமான சாதனை தான். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி போறதுக்கான பாதை தான். அண்ட் எப்படி அப்பப்ப முன்னொரு காலத்துல எல்லாம் லைட்டுங்கிறதே இல்லாம இருந்தது. அப்போ வண்டியில, மாட்டு வண்டியில பிரயாணம் பண்ணாங்க. அப்ப எல்லாம் 10 மணி நேரத்துல போனவங்க இன்னைக்கு 1 மணி நேரத்துல போய் சேர்ந்துடுறாங்க. இத அறிவியல் ஞானம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது தெய்வீக ஞானம். வாழ்நாள் முழுக்க தவம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறான். கருணை இருந்தா மட்டும்தான் ஆத்மா சாந்தி அடைகிறது பிராப்தமா வந்து சேருது. கிருஷ்ண பகவான், மகாவீர் பகவான், ராமச்சந்திரமூர்த்தி பகவான், சிவஸ்வரூபம், அதாவது யார நம்ம கடவுள்னு சொல்றோமோ அவங்களுடைய கதையை பார்த்தீங்கன்னாலும் அவங்க தன்னுடைய ஃபாலோயர்ஸ் கிட்ட போய் தியானமோ பக்தியோ கொண்டாட சொல்லல, ஞானத்தை வணங்கினாங்க. பிரத்யட்சமா அர்ஜுனனும் கிருஷ்ண பகவானும் சந்திக்கிறாங்க. அப்ப அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ஞானத்தை வழங்குறாரு. நிறைய விஷயத்த சொன்னாரு. கடவுள் நாமத்தை சொல்றது நல்லது, பக்திங்கிறது உயர்ந்தது, வைராக்கியம் உயர்ந்தது, தியானம் உயர்ந்தது, யோக சாதனைகள் உயர்ந்தது. ஆனா அது எதையுமே செய்ய வைக்கலையே. திரௌபதியை தியாகம் செய்ய வச்சாரா? இல்ல அந்த போரை நிறுத்தினாரா? இல்ல ராஜ்யம், சொத்து, ராணி, வைபவம் எதுவுமே விடலையே. அவர் கொடுத்த ஞானத்தால அர்ஜுனன் தானாகவே ஆத்மாவோட பிரத்யக்ஷ ரூபத்தை பார்க்க வச்சாரு. அப்புறமா கொஞ்சம் மந்திரத்தை சொல்லு, தியானம் பண்ணு, ஜபம் பண்ணுன்னு எதுவுமே சொல்லலையே. ஆனா கொடுத்த ஞானம் இருக்கே. அர்ஜுனனே சொல்றான், என்னுடைய மோகத்தை எல்லாம் மொத்தமா நீங்க அழிச்சிட்டீங்கன்னு.
நீங்க காட்டுற பாதையில நான் இப்ப நடக்கிறேன்னு சொல்றான். ஞானியோடைய உத்தரவு ஆத்மாவை சார்ந்ததா தான் இருக்கும். உலகத்தோட எந்த ஒரு பிரச்சனையிலையும் உன்னை ஈடுபடுத்திக்காதேங்கிறாரு. இந்த மாதிரி உத்தரவை பின்பற்றதுனால வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ மோட்சத்தை அடைஞ்சா. ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு அதுதான் கிடைச்சது வசிஷ்டர் முனிவர்கிட்ட. அவரை தியானம் பண்ண சொல்லல, பக்தனா மாற சொல்லல, ஞானம் மட்டும்தான் கொடுத்தாரு. நீங்க தான் பிரம்மம், நீங்க தான் பரபிரம்மமும். இந்த ஜெகமே சுயம்பு, அனாதியானது. தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. வாழ்க்கையோட வரலாறு, கதை, இதுல பல பாகுபாடுகள் இருக்கலாம். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு வசிஷ்ட முனிவர் ஆத்மாவோட ஞானம் தந்தார்னா உயிர்னா என்ன, சிவன்னா என்னன்னு காமிச்சாரு. தான் தான் சிவன்னு சொல்றாரு. சச்சிதானந்த ரூபம், சிவோகம் சிவோகம். மகா புருஷர்கள் சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். மகாவீர் பகவானும் சொன்னது இதுதான். தேக பாவங்களை விட்டுட்டு ஆத்ம பாவங்களுக்கு வாங்க. உடல் ரீதியாவே உலகத்து வளம் வந்துகிட்டு இருக்கீங்க. அதனால ஆத்ம பாவம், ஆத்ம தர்ஷன், ஆத்ம திருஷ்டி, இது எல்லாத்தையும் அடையணும்னாரு. இது எல்லாத்தையும் நம்ம தரிசிச்சோம்னா முக்தியோட வாசல் நமக்கு திறந்திருக்கும். இந்த மாதிரி மகா புருஷர்கள் பேச்சுல பிரிவினையே இல்ல. அத அப்புறமா நாம தான் பிரிக்கிறோம். அது நம்ம மகாவீர், நாம தான் ஜெயின்னு, எங்க கடவுள் கிருஷ்ணர், நாங்கெல்லாம் வைஷ்ணவர்கள், நாங்க சிவனை கொண்டாடுறோம், எங்களுடைய சுவாமி வேற. அதுக்கப்புறமா சுவாமி நாராயண பகவான், சச்சிதானந்த சுவாமிகள் என்ன சொன்னாருன்னா, மோட்சம் அடையணும்னா ஞானிகளை போய் அடையணும்னு சொன்னாரு. ஆத்ம ஞானத்தை பெருன்னு சொன்னார். அதுதான் மோட்சம்ங்கிறாரு. உலகம் முழுக்க மகா புருஷர்கள் சொல்றது இதுதான். அதே விஷயம்தான் நமக்கு இன்னைக்கு தாதா பகவான்கிற ஞான புருஷர்கிட்ட இருந்து கிடைக்குது. அர்ஜுனன் கிட்ட நாமஸ்மரணம் பண்ணணும்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? கீதையிலேருந்து ஒரு குறிப்பான விஷயத்தை எடுத்து அதுல நாமஸ்மரணம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றோம். கலியுகத்துல இதைத்தான் செய்யணுங்கிறோம். இது மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் புடிச்சுக்கிறோம். ஒருத்தர் தியானம் செய்யணுங்கிறாரு. நான் தினமும் தியானம் பண்றேன், தியானம் மூலமா நான் எல்லாத்தையும் அடைஞ்சிருவேங்கிறாரு. இப்போ மனசுல கொஞ்சம் சாந்தி அதிகமாயிருக்கு. மனசுல இருக்கிற சூன்யம் நிறைஞ்சு எண்ணங்கள் அதிகமாயிருக்கு. ஆனா அது ஒரு உண்மையான ஞானம் இல்லையே. இது மனசை ஒருநிலைப்படுத்துறது. உண்மையான ஞானங்கிறது பகவான் மகாவீர் கூட சொல்லியிருக்கிறாரு, கிருஷ்ண பகவானும் சொல்லியிருக்கிறாரு. தேகமும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒன்னு சேர்றது, அதுதான் தியானம். இதெல்லாம் ஒரு விதமான கிரியை தான். நான் சும்மா ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல கண்ணு மூடிட்டு உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்துறேன். நம்ம பார்த்தது, உணர்றது, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சா அதெல்லாம் ஆத்மா சம்பந்தப்பட்டது இல்லையே. ஆத்மாவுக்கு உருவமே கிடையாதே. தன்னுடைய அஞ்ஞானத்திலேயே உழன்று அதை மையமா வச்சு தியானம் பண்ணினோம்னா அதை தியானமாவே கருதக்கூடாது. ஒரு நிலைப்படுத்துறது உண்மையான ஞானத்தை பகவான் மகாவீர் சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு கிரியாவை செஞ்சோம்னா உள்ளுக்குள்ள தியானங்கிறது அதுவா உதயமாகும், அதை செய்யக்கூடாது. இங்கிருந்து நான் பாம்பேக்கு போகணும்னா அப்ப இந்த தேகம் பாம்பே போகணுங்கிறதுக்காக தியானம்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் தானா உதயமாகும். இந்த உலகத்துல பகவான் மகாவீர் சொன்னது என்னன்னா 4 விதமான தியானங்கள் இருக்கு. அர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தர்ம தியானம், சுக்ல தியானம். அர்த்த தியானத்துல மிருக நெறி கிடைக்கும். ரௌத்ர தியானத்துல நரகதி, கர்ம வினைகள்ல சிக்கிடுறோம். தர்ம தியானத்துல மீண்டும் மனுஷரூபமா மாறுறோம், அது தேவகதிக்கு கொண்டு போகுது. அப்புறம் சுக்ல தியானம் மூலமா மோட்சத்தை நம்மளால அடைய முடியலாம். தியானம்ங்கிறது செய்யப்பட வேண்டியதில்லை. என் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை வந்துச்சுனாலே இந்த உடம்பு சரியா இருக்கிறது இல்ல, அப்பப்போ நோய் வந்துருது, இப்ப எனக்கு என்ன ஆகும், இதத்தான் அர்த்த தியானம்னு சொல்றாங்க. நமக்குள்ளேயே பிரச்சனைகள் உருவாகுது. அது யாருக்குமே வெளியே தெரியாது. அது இந்த மாதிரி உள்ள வரும்போதுதான் அர்த்த தியானம்னு சொல்றாங்க. வீட்ல விருந்தாளிங்க வர்றாங்க, மனசுல எண்ணங்கள் உதயமாகுது. எங்கேந்துடா வர்றானுங்க இவனுங்க, ஒரு போன் கூட பண்ண மாட்டாங்களா என்ன? ஆனா வாயார வாங்க வாங்க வாங்கங்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் தவறு இல்ல, அதத்தான் அர்த்த தியானம்னு சொல்றோம். எதிரில இருக்கிறவனுக்கு துக்கத்தை கொடுத்துட்டோம்னா அது ரௌத்ர தியானம் ஆயிடுது. இப்ப நம்ம மாப்பிள்ள வர்றாருன்னு வைங்களேன், இருங்க 2 நாள் இருங்க, அவசரமா போகாதீங்க, இல்ல உடனே கிளம்பணுங்கிறாருன்னு வைங்க.
அப்போ நமக்குள்ள துக்கம் அடைக்க ஆரம்பிக்குது. அட, கொஞ்ச நேரம் கூட இருக்காம உடனே கிளம்புறாரே, அதுவும் அர்த்த தியானம்தான். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த அடைய நினைக்கிறது, அதுவும் அர்த்த தியானம்தான். நமக்கு பிடிக்காத விஷயங்களை அப்படியே வெளியே தள்ளுறது இருக்கே, அதுவும் அர்த்த தியானம்தான். ஏன்னா ஆசைன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு விதமான குணம் தானே. அது நம்ம பாவத்தை கெடுக்குது. அதுக்கு எதிரா துவேஷமோ தவறுகளோ செய்யறோம்னு வைங்க, யாருக்கும் தெரியாது, எதிரில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமா தெரியாது. நமக்குள்ளேயே துக்கம் உருவாகுது, வருத்தம் உருவாகுது. அதுக்குன்னு ஒரு விளைவு வரும். அதுதான் அர்த்த தியானம். அர்த்த தியானம் எல்லாருமே மிருககதி, அதாவது தாமே ஒரு சில கர்மங்களை செஞ்சிடறோம், அதோடைய விளைவுகள் வெளிப்படுது. யாரையாவது தப்பா பாக்குறோம், இல்லைன்னா ஒரு கெடுதலை நினைக்கிறோம், பணத்தை வச்சு கொடுமைகள், அநீதி, ஏமாத்துறது, இதெல்லாம் எண்ணமாவே இருக்கு. அது அர்த்த தியானம். ஒருவேளை நீங்க அடுத்தவங்களுக்கு துக்கத்தை உண்டாக்கினா அது ரௌத்ர தியானமா மாறுது. குரோதம், ஆசை, மானம், பேராசை, இகழ்ந்து பேசுறது, வேஷம் போடுறது, அடுத்தவங்களுக்கு துக்கத்தை தர்றது, ஆட்சேபம் செய்யறது, நினைச்சதை மட்டும் செய்யறது, இது எல்லாமே ரௌத்ர தியானம். ரௌத்ர தியானத்தோட பலன் நரகதி தான். யாராவது நம்மளை அவமானப்படுத்தினாங்கன்னா நம்ம கோபப்படுறோம். எனக்கு நேரம் வரட்டும், அவனை விட மாட்டேன், அப்படி இப்படின்னு. அதாவது அவமானம் உருவாகிறதே நம்மளுடைய கர்ம வினைகள்னாலதான். ஆனா சுத்தி இருக்கவங்கள தான் நம்ம குற்றவாளிகளை பார்க்கிறோம். அங்க ரௌத்ர தியானம் உருவாகிறது. ஒருவேளை அந்த டைம்ல ஏதாவது ஒரு மகாஞானி சொன்ன ஒரு விஷயம் சத் சங்கங்கள்ல கேட்டதோ, அந்த உண்மை ஏதாவது புரிய வந்துச்சுன்னா, அதாவது எதை நான் அனுபவிச்சாலும் அது வேற யாருடைய தோஷமும் இல்லை, என்னுடைய கர்மத்தோட பலன்தான். அது எனக்கு விதிச்ச தண்டனை தான், யாருடைய குற்றமும் இல்லைன்னு நினைச்சா, அந்த நிலைமையிலையும் இந்த மாதிரி யோசிக்க முடிஞ்சா இது தர்ம தியானம்னு சொல்றாங்க. தர்ம தியானம் செய்ய வேண்டியதே இல்லை. அவங்க யாரையோ திட்டுறாங்கன்னு வைங்க, நமக்கு கேடு விளைவிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்ல பணத்தை வச்சோ அவமானப்படுத்தியோ இழப்ப உண்டாக்குறாங்கன்னா, அந்த டைம்ல நாம நினைச்சோன்னு வைங்க, இல்ல இதெல்லாம் யாரோட குற்றமும் இல்ல, நம்மளோட வினைதான்னு நினைச்சா தர்ம தியான நிலை வந்துரும். தர்ம தியானத்தோட விளைவு, ஒரு மனுஷன் சுய நினைவுக்கு டக்குன்னு திரும்பிடுவான். ஒரு சில நேரத்துல உயர்ந்த நிலையையும் அடையலாம். நாம யாருங்கிறத அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆத்ம தியானத்தோட விளைவு அது சுக்ல தியானமா மாறிடுது. அதோட பலனை நம்ம அடையிறது மோட்சகதி. தெய்வீக மார்க்கத்துல நாம அடையிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம யாரு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தர்மத்துக்கும் தெய்வீகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தர்மம்னா கெட்டதை விட்டுட்டு நல்லதுக்கு பழகணும். கெட்டது ஏதாவது அர்த்த தியானம், ரௌத்ர தியானத்தை கை விட்டுறணும். தர்ம தியானத்தை பழகணும். அதுக்கப்புறமா தர்ம தியானம் மனுஷ நிலைக்கு திரும்ப வரணும், இல்லைன்னா தேவகதியே கிடைக்கலாம். நல்ல தர்மங்கள், நல்ல குணங்கள், நல்ல உடல், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஃபேமிலி எல்லாம் கிடைக்கும். ஆனா தர்மத்துல கெட்டதை விட்டுட்டு நல்லதுக்கு வருது. அநீதி, கொலை, கொள்ளை, அநியாயம், அக்கிரமம், கெட்ட எண்ணங்கள்லாம் விட்டொழிச்சு நல்ல எண்ணங்கள், நல்ல கர்மங்களான தானம், சேவை, பரோபகாரம், இதெல்லாம் பழகிறது. இதெல்லாம் தான் தர்ம தியானம் ஆகுது. அசுபத்தை விட்டுட்டு சுபத்துக்குள்ள வந்தா அது தர்மம், தர்ம தியானம், அதாவது தர்மம்னு சொல்றாங்க. அப்புறம் சுபம், அசுபம், பாவம், புண்ணியம் ரெண்டத்தையுமே விளக்கிட்டு ஆத்மாக்குள்ள வந்துட்டா அதுதான் தெய்வீக உணர்வு. தாதா பகவானோட தெய்வீக உணர்வு தான் பறந்து இருக்கிற இந்த உலகத்துல ஆசை, பேராசை, வேஷம் இதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கர்மங்களையும் பூர்த்தி செஞ்சு இறுதியா மோட்சத்தை அடையணும்னா இது ஒரு புது தர்மமோ சம்பிரதாயமோ கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தனக்குன்னு ஒரு ஞானத்தை அடைஞ்சார்ல, அந்த ஞானத்தை, அவருடைய எண்ணங்கள், இந்த உலகத்தை இயக்கிறது யாரு? குடும்பத்துல வாழ்றவங்களும் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு மோட்ச மார்க்கத்துல போய் மோட்சத்தை அடையலாம். அந்த மாதிரி சுயநலமற்ற எண்ணங்கள் இருக்குது. இத பகவான் மகாவீரே சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்துல பிணைப்புன்னா எதெல்லாம் இருக்கு? ஆசை, துவேஷம், அஞ்ஞானத்தாலதான் உருவாகுதுங்கிறாரு. அஞ்ஞானத்தை நம்ம தியாகம் செய்யணும். அதோட வேதாந்தமும் இதே தான் சொல்லுது.
மனசுல அஞ்ஞானமும் சந்தேகமும் தான் பிரச்சனை ஆகுது. அஞ்ஞானம் தான் மூல காரணமே. மற்ற விஷயங்கள் எல்லாம் இன்னொரு காரணம்னு சொல்லலாம். அதுவும் அஞ்ஞானமும் கலந்து இந்த உலகத்துல உள்ள குழப்பங்களுக்கெல்லாம் காரணமே. ஞானம் கிடைக்கிறதுனால அஞ்ஞானம் விலகிடுது. அதுக்கப்புறம் துவேஷம், அஞ்ஞானம் ஒரேடியா வெளியே அகற்றிடலாம். அப்புறம் நமக்கு மோட்சத்தோட மார்க்கம் கிடைக்குது. யாரும் தடுக்க முடியாது. அதாவது மனுஷங்க பழக்க வழக்கத்தை விட்டு வர்றது அது அது உதய கர்மத்தை சார்ந்தது. உருவ கர்மால பிணைக்கப்பட்டிருந்தோம்னா தேகம் உதயத்துல வரும். ஆனா மோகத்தை தியாகம் செய்யறது, அஞ்ஞானத்தை தியாகம் செய்யறது, பேராசைய தியாகம் செய்யறது, அதுதான் மனுஷனுடைய புருஷ லட்சணம். அதுதான் மோட்சத்துக்கான வழி. அஞ்ஞானத்தை எப்படி வெளியேத்துறது? தாதா பகவானுடைய சொற்கள்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபண்டமெண்டலான விஷயம். நான் உண்மையிலேயே யாரு? நம்மள பத்தின அஞ்ஞானத்தை நாம ஒழிக்கணும். இது எல்லாத்தையும் நடத்துறவங்க யாரு அப்படிங்கிற உண்மையை நாம உணரணும். ஆட்டி வைக்கிறவன் யாருன்னு தெரியணும். இத சார்ந்திருக்கிற அஞ்ஞானத்தோட தான் நாம ரா பகலா உழன்று கர்மாக்களை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கர்ம பிணைப்புகள்ல இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம்தான். இந்த ஞானத்தை நாம அடைஞ்சிட்டோம்னா கர்ம பிணைப்புகள்ல இருந்து நமக்கு முக்தி கிடைக்கலாம். அதோட எல்லா விதமான துக்கத்திலேருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். நாம நம்ம வாழ்க்கையில இப்ப வரைக்கும் எதுலயும் தெய்வீகத்தை அடையறதுக்காக ஆத்மாவோட அமைதிக்காக ஏதாவது ஒரு காரியத்தை கையாண்டுகிட்டே தான் வர்றோம். தர்ம கிரியைகள் செய்யறோம். ஆனா நாம உணர்றது என்னன்னா, ஒரு சில குறைகள் இருக்கு. அது நம்மள ஆசை, பேராசை, பொறாமை, மாயை, உள்ளர இருக்கிற எரிச்சல், இது எல்லாமே அப்பப்போ உதயம் ஆகிக்கிட்டே இருக்கு. நாம எந்த விதமான குறைகளை விளக்கினா நமக்கு இந்த கவலை, வருத்தம் இதெல்லாம் போகும்? அதை தெரிஞ்சுக்கத்தான் நாம இன்னைக்கு பிரத்யட்சமா சந்திக்கிறோம். நீங்க என்கிட்ட கேள்விகளும் கேட்கலாம். எப்படி நாம எல்லாரும் கோபம், ஆசை, பேராசை, மாயை இது எல்லாத்துலேருந்தும் விடுபட முடியும்? பரமாத்மாவை உணர முடியும், மேன்மை அடைய முடியும். ஒரு சில கேள்விகளும் நீங்க கேட்கலாம். விஞ்ஞான சார்ந்தும் தெய்வீக ஞானத்தை சார்ந்தும் கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி பதிலா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேசுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு புரியாத விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சரியான பாதையை நோக்கி நாம போக ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்ய சொல்றதில்ல, தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அதோட விளைவு சரியான செயல்களை தாமாவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். கேள்வி கேட்க போறவங்க அவங்க இடத்துலயே அப்படியே எழுந்து நின்னு கேள்விகளை கேட்கலாம். பித்தாராம் சாஹூ, நீர்காঁव, ராய்ப்பூர். ஸ்ரீ தீபக் பாய், என்னோட கேள்வி என்னன்னா, ஆத்மா அப்புறம் பரமாத்மா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆத்மால இருந்து பரமாத்மா, இதுதான் நம்மளுடைய பாரத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. ஞானிகள் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆத்மா பரமாத்மா ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் என்னன்னா, ஞானமும் அஞ்ஞானமும் தான். அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் அந்த கட்டம் வர அத ஜீவாத்மான்னு சொல்றாங்க. அஞ்ஞானத்தால உலகத்தோட மாயையில பிணைஞ்சு ஆசை, பேராசை எல்லாம் அதெல்லாம் இருக்குல்ல, அத ஜீவாத்மான்னு சொல்றாங்க, பகிர்முகி ஆத்மான்னு சொல்றாங்க. அஞ்ஞானம் வெளியே ஏறிடுச்சுன்னா, நாம யாருங்கிற ஞானம் வந்துருச்சுனாலே நாம அழியக்கூடியதா அழியக்கூடாததான்னு, இந்த உலகத்துல எது அழியக்கூடியது? ஞானம் மூலமா இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அதுதான் அந்தராத்மான்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு அப்சல்யூட் நிலைய அடைஞ்சாதான், அதாவது பரம சுகம், பரம சாந்தி, பரம ஆனந்தம், பரம தேஜம், பரம வினயம், பரம்ங்கிற வார்த்தை எங்க வருதோ அது ஒரு அப்சல்யூட் நிலைய உணர்த்துது. ஆத்மாவோட அப்சல்யூட் நிலை, அந்த ஞானத்தை நாம அடைஞ்சா அந்த ஆத்மாதான் பரமாத்மாவா கருதப்படுது. அந்த ஆத்மாவும் ஒரு பரமாத்மா தான். ஆனா நீங்க இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா புருஷன்பாங்க, குழந்தை பிறந்தாச்சுன்னா அப்பான்னு சொல்லுவாங்க. ஒரே மனுஷன்தான். ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா பேசஞ்சர்னு சொல்லுவாங்க. நம்மள சுத்தி இருக்கிற ஆத்மா எந்த நிலைமையில இருக்கு அத தகுந்த மாதிரி அதோடைய நிலைய வச்சு சொல்றாங்க. அந்த அப்சல்யூட் நிலைய நாம அடைஞ்சிட்டோம்னா நாமளே பரமாத்மா தான். புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு?
அரவிந்த் தேவாங்கன், ராய்ப்பூர். என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கேட்க நினைச்சது என்னன்னா, அதாவது ஒரு சில பேர் தவறான காரியங்களை செய்யறாங்க. விருப்பம் இல்லைனாலும் அவங்க கூட கை சேர வேண்டியதா இருக்கு. அது தவறுன்னு தெரியுது, அது கூடாதன்னு தெரியுது. இருந்தாலும் நாம ஒரு 2-3 தடவை இல்லைனாலும் 4வது தடவை ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த நேரத்துல என்ன செய்யறது? உள்ளுணர்வு நம்ம கிட்ட சொல்றது தவறா, இல்லனா வெளியே சொல்றது தான் நாம ஏத்துக்கணுமா? இத பத்தி சொல்லுங்க. நாம சொல்றது தானே. தெளிவா சொல்ல முடிஞ்சா சொல்லிடலாம். அந்த மனுஷன் நல்லவன் கிடையாது, அதனால அவர்கிட்ட பேசுறது சரிப்பட்டு வராதுன்னலாம். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடலாம். நீங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டீங்க, சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றது ரொம்ப நல்லது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அண்ட் உங்க கண்ணோட்டத்துல அது சரின்னு படலாம், ஆனா எனக்கு அது தப்பாதான் தெரியுது. ஏன் எண்ணங்கள் கொஞ்சம் மாறுபட்டதுன்னு சொல்லி வேற வழியை தேடணும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி கையோட கை கோக்க வேண்டியது இருந்தா ஒரு 5-10 நிமிஷம் உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டுக்குங்க. ஏன் இந்த மாதிரி மனுஷங்களோட சேர்றீங்க, ஏன் தப்புதான், இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, மத்தவங்கள தப்பா பேச என்னால முடியல, அதுவும் இந்த மாதிரி நிலைமையில நெகட்டிவ் விஷயங்களுக்கு சம்மதிச்சிருக்கேன், அதுக்கு உண்டான பிராயச்சித்தங்களை நாம தான் செய்யணும். அப்போ வருங்காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடும். ஜெய் சச்சிதானந்தா.